உதயநிதி ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என கூறுகிறார் என்ற கேள்விக்கு, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது மோடி வந்தபொழுது கருப்பு பலூன் விட்டீர்கள், ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது மோடி தமிழகத்திற்கு வரும்போது வெள்ளை கொடி பிடித்தீர்கள், ஏன் கடந்த 3 ஆண்டு காலமாக பிரதமரை சந்தித்து எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை? இப்போ இவர்கள் பிரதமரை சந்திக்க அவசியம் என்ன வந்தது? பிரச்சனை வந்துவிட்டது, அதனால் சந்திக்கிறார்கள். உதயநிதி கூறியது போல் பயமில்லை என்றால் ஏன் வெளிநாட்டிற்கு ஓடிவிட்டார்கள்? இதுதான் ஆரம்ப கட்டம், இனிமேல் தான் தெரியும் என்ன கூறினார் என்று. அதேபோல் பட்டாசு ஆலைகளில் நடைபெறும் விபத்துகளை தடுத்து நிறுத்த முன்கூட்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்றத்தில் பேசியிருந்தோம். ஆனால் இந்த அரசு என்ன செய்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. பட்டாசு தொழில் என்பது ஒரு அபாயகரமான தொழில். அதற்கு முன்னெச்சரிக்கைகள் தேவை. என்ன பாதுகாப்புகள் தேவை என்பதை இந்த அரசாங்கம் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தால் இது போன்ற விபத்துகளை தவிர்த்திருக்கலாம். அரசு இதை செய்யும் என நம்புவதாக கூறினார். SP வேலுமணி அவர்களுக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கிறது என்ற கேள்விக்கு, தற்போது அவருக்கு வந்திருக்கிறது, உங்களுக்கும் கூட வரலாம் என கூறினார். இந்த ஆட்சியில்தான் பாதுகாப்பு இல்லையே, அனைவரும் எச்சரிக்கையாக இருங்கள் என கூறினார். இந்த ஆட்சியில் அரசியல் தலைவர்களுக்கும் பாதுகாப்பில்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பில்லை, ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கே பாதுகாப்பில்லை. இந்த ஆட்சி இருக்கும் வரை சட்டம் ஒழுங்கு மிக மிக மோசமான நிலையில் இருக்கும். எங்கு பார்த்தாலும் போதை கஞ்சா அடித்துவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்பதே தெரியாமல் சுத்துகிறார்கள். முதலில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். போதைப் பொருளை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த வேண்டும். நான் சொல்வதை அரசு செவி கொடுத்து கேட்டிருந்தால், அப்பொழுதே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இது போன்ற பிரச்சனைகள் வந்திருக்காது. போதைக்கு அடிமையானவர்கள் இது போன்ற தவறான வழிகளில் சென்று கொலை, கொள்ளை, பாலியல் கொடுமை போன்றவைகளை செய்கிறார்கள். அமலாக்கத்துறை சம்பந்தமான கேள்விக்கு, உயர்நீதிமன்றம் விசாரணையை தொடரலாம் என்கிறார்கள். உச்சநீதிமன்றம் அதற்கு தடையாணை பிறப்பிக்கிறார்கள். அமலாக்கத்துறைக்கு முழு தகவலையும் அபிடவிட்டாக தாக்கல் செய்யுங்கள் என கூறியிருக்கிறார்கள். எப்பொழுதுமே புகையில்லாமல் ஒரு விஷயம் எரியாது. அமலாக்கத்துறை பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.